ஹாய் ஃபிரெண்ட்ஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வெற்றி அடைஞ்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சராக தொடருவதில் ஒரு சில சிக்கல்கள் உள்ளாகி உள்ளது. இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலா இருக்கு. விஜய்னால வந்து அதிக தொகுதிகள் வின் பண்ணி கூட முதலமைச்சராக தொடர்வதில் சிக்கல் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி வந்து எம்.எல்.ஏவ வின் பண்ணிட்டாரு. ஆனா, எதிர்க்கட்சி அந்தஸ்த இழந்துட்டாரு. ஆனா, திமுக வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வந்து எம்.எல்.ஏவா இல்ல. அதனால நெறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த டைம் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமாக தான் நடந்திருக்குது. சரி, வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உருவாகுதுன்னா, கூட்டணி ஆட்சி தான் வந்து இப்ப உருவாக போகிறது. எம்.எல்.ஏ வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப காங்கிரஸ் எம்.எல்.ஏ வந்து டிவிகேக்கு சப்போர்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி சூழ்நிலையில அவங்க வந்து அமைச்சர் பதவி ஆட்சியிலும் பங்கும், அதிகாரத்திலும் பங்கும் அந்த மாரி ஒரு கொஸ்டின்ஸ் முன் வச்சு அ இது பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சராக விஜய் வந்து பதவியேற்க உள்ளார். இன்னும் ஒரு 1 வாரத்துல 2 வாரத்துல வந்து வந்து அவர் வந்து 118 எம்.எல்.ஏ வந்து சட்டசபையில வந்து நிரூபிச்சாகணும் ஆளுநர் முன்னாடி. அப்பதான் வந்து ஆட்சி தொடரும். இல்லன்னா ஆட்சி கவிழ்ந்துரும். அதிமுகவோட நிலைப்பாடு வந்து இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. யாரு சப்போர்ட்க்கு போவாங்கன்னு தெரியல. ஆனா, இதுல வந்து என்னன்னா, தீய சக்தி திமுக வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிருச்சு. ஸ்டாலினும் வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எல்.ஏவா இல்ல. இப்ப எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, ஸ்டாலின் எம்.எல்.ஏ ஆகாம இருந்தது. அதே மாரி அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் எம்.எல்.ஏவாக இருந்திருக்க கூடாது. இப்ப அது வந்து அதுல மறுபடியும் வாரிசு அரசியலே தொடர்ற மாரி இருக்குது. சரி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.